கோவையிலே கொரோனா தொற்று நோய் இப்பொழுது அதிகரித்து வருவதை நாம் அத்தனை பேரும் பார்த்து கொண்டிருக்கின்றோம். பொதுமக்கள் கொரோனா தொற்று நோயிலிருந்து தங்களை பாதுகாத்துக் கொள்வதற்காக அத்தனை பேரும் தனித்திருந்து வீட்டை விட்டு வெளியிலே அதிகம் வராமல் தங்களை தாங்களே பாதுகாக்கின்ற நடவடிக்கையிலே பொதுமக்கள் ஈடுபட வேண்டும் என்று இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்கின்றேன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இன்றைக்கு பரிசோதனைகள் நம்ம மாவட்டத்தில் மிக குறைந்த அளவிலேயே பரிசோதனைகள் நடைபெறுவதாக அறிகின்றேன். ஒரு நாளைக்கு 5000 பேருக்காவது பரிசோதனை கொரோனா தொற்று பரிசோதனை செய்வதற்கு மாவட்ட நிர்வாகம் உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும். அதே நேரத்தில் பார்த்திங்கன்னா கோவையில் இருக்கக்கூடிய வரதராஜபுரம் இஎஸ்ஐ மருத்துவமனையில் சுமார் 400 படுக்கைகள் தான் இருப்பதாக ஏற்கனவே தகவல்கள் வெளிவந்திருக்கின்றன. பல தனியார் மருத்துவமனைகளிலும் இது போன்ற சிகிச்சைகள் நடைபெற்று வருகின்றன. இந்த நிலைமையில் கொரோனா தொற்று அதிகரித்து வருகின்ற காரணத்தினால் கோவை மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் உடனடியாக இந்த கொரோனா தொற்றில் பாதிக்கப்படுகின்ற நோயாளிகளை தனிமைப்படுத்துவதற்கு அதிக படுக்கைகளை கொண்ட வளாகங்களை உடனடியாக அமைப்பதற்கு மதிப்பிற்குரிய மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இஎஸ்ஐ மருத்துவமனையை சுற்றிலும் அதே மாதிரி எந்தெந்த பகுதிகளில் கொரோனா தொற்று நோய் பாதிக்கப்பட்ட மக்கள் அங்கு சிகிச்சை பெற்று வருகிறார்களோ அந்த பகுதியை சுற்றிலும் கிருமி நாசினி மருந்தடித்து தூய்மை பணிகளை மேற்கொண்டு அருகில் இருக்கக்கூடிய மக்கள் அச்சத்தோடு வாழாமல் இருப்பதற்கு அதற்குண்டான உரிய நடவடிக்கைகளையும் இந்த மாவட்ட நிர்வாகம் உடனடியாக மேற்கொள்ள வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கின்றேன். அதே மாதிரி கொரோனா தொற்று கிருமி பாதிக்கப்பட்ட அது இருக்கக்கூடும் என்று கருதப்படுகின்ற அந்த மக்களை தங்க வைப்பதற்கு அதிகமாக மக்கள் நெருக்கமாக வசிக்கக்கூடிய பகுதிகளை தேர்வு செய்யாமல் ஊருக்கு ஒதுக்குப்புறமாக இருக்கக்கூடிய அந்த பகுதிகளை தேர்வு செய்தால் மிகவும் நன்றாக இருக்கும் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கின்றேன். ஆக ஒரு நாளைக்கு குறைந்தபட்சம் 5000 பரிசோதனைகளாவது இந்த அரசு கோவையில் மேற்கொண்டால்தான் இன்னும் நோயின் அதிகமான முறையில் கண்டறியப்பட்டு அந்த மக்கள் பாதுகாக்கக்கூடிய நடவடிக்கையில் நாம் ஈடுபடலாம். ஆகவே நான் சொன்ன இந்த கருத்துக்களை எல்லாம் உடனடியாக மதிப்பிற்குரிய மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் பரிசீலனை செய்து அதற்கு உரிய நடவடிக்கை எடுக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன்.